ஸோ ஹானர் திஸ் பிளேஸ். இந்த இடத்த நீங்கள் இங்கே ப்ரேயர் நடக்குதோ இல்லையோ, ஹானர் இருக்கணும். இங்கே வந்தா ஸ்பீக் நோ ஈவில், பிகாஸ் நீங்கள் என்ன பேசுகிறியோ அது உன் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். நீ நெகட்டிவ் பேசுனா உன் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீ பாசிட்டிவ் இங்கே பேசுகிறன்னா உன் லைஃப்பில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க, ஸ்பீக் நோ. இஃப் யூ ஹானர் திஸ் பிளேஸ், யுவர் லைஃப் பிகேம் ஏ ஹானரபிள். யூ ஹானர் த காட்ஸ் ப்ரெசன்ஸ், த ப்ரெசன்ஸ் ஹானர்ஸ் யூ. ப்ரெசன்ஸ் உங்களை ஹானர் பண்ணிடுச்சுன்னா மனுஷன் தன்னால் வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏதாவது வேலை பண்ணாலும் நீட்டாக பண்ணுங்க, ஏன்னா இது காட்ஸ் ஆஃபீஸ். எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணுங்க. டாய்லெட் கழுவுறதா இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுங்கன்றேன். ஆசிட் ஊற்றி தேய்ச்சினாலும் அழுக்கு போகும், வெறும் ப்ரஷில் தேய்ச்சாலும் அழுக்கு போகும். உன்னால் எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அது பண்ணணும். ஏன்னா இது காட்ஸ் ஆஃபீஸ். சபை என்பது என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. 4 பில்டிங்கு, நீங்கள் என்னென்ன பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு இந்த இடம் இல்லை. இது காட்ஸ் ஆஃபீஸ். இனிமேல் அவர் அதிகமாக இடைப்பட போகிறாரு, இங்கேருந்து அதிகமாக வெளிப்பட போகிறாரு, அதிகமாக செயல்பட போகிறாரு, இன்னும் அதிகமாக பேச போகிறாரு, இன்னும் அதிகமாக உங்களை தொட போகிறாரு, இன்னும் அதிகமான ப்ரெசன்ஸ் இங்கே இறங்க போகுது பாருங்க. காட்ஸ் ஆஃபீஸ் ஹானர், ஐ எம் ஹியர் அப்படின்றாரு. ப்ரேயர் இருந்தால் ஹானர், ப்ரேயர் இல்லைன்னா ஹானர் இல்லையா? ப்ரெசன்ஸ் எப்பவுமே ப்ரெசன்ஸ் தான். ஒரு பாஸ்டருடைய சர்ச்சுக்கு ஒரு பிலீவர் போனாங்களாம். அவங்க பயங்கர சிக்கு. அன்னைக்கு ப்ரேயர் இல்லை அந்த சர்ச்சில், எந்த சர்வீஸும் இல்லை. ஆனால் அவங்க ப்ரேயர் இருக்குன்னு சொல்லி ஏதோ என்ன எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வந்தாங்கன்னு தெரியல. வந்தாங்களாம், வந்துட்டு உள்ளே போய் அந்த பாஸ்டர் உட்கார்ற சேரில் உட்காந்தாங்களாம். உட்காந்து எழும்போது அவங்க பாடியில் இருந்த சிக்கு காணுமா. ப்ரேயர் பண்ணாரா பாஸ்டர், கையை வச்சு ஏதாவது, யாரும் இல்லை. போய் சேரில் உட்காந்து எழும்போதே அவங்க எந்த சிக்கில் வந்தாங்களோ அந்த சிக்கு காணாமல் போச்சான். ஏன் சொல்கிறேன், தட் இஸ் காட்ஸ் ஆஃபீஸ்.